கரப்பான் பூச்சிகள் நிறைந்த அவன் வீட்டிற்குள் தூங்க நான் மறுப்பதாலேயே நாங்கள் இருவரும் பொருத்தமற்றவர்கள் என்று என் காதலன் நினைக்கிறான். விஷயம் இதுதான். என் காதலனுடைய நண்பர்கள் குழுவில் ஒரு பெண் இருக்கிறாள். அவள் அந்த குழுவில் இருக்கும் கிட்டத்தட்ட எல்லா ஆண்களுடனும் உறவு வைத்திருக்கிறாள். என் காதலனும் அதில் ஒருவன். இப்போது அதே பெண் அவனுடைய ரூம்மேட்டை காதலிக்கிறாள். அதனால் அவள் எப்போதும் அவர்கள் வீட்டிலேயே இருக்கிறாள். நான் அவளைக் குறை சொல்லவில்லை, ஆனால் அவனை நிச்சயம் குறை சொல்கிறேன். அந்த மாதிரியான ஒரு சூழலில் இருக்க எனக்கு துளியும் விருப்பமில்லை. ஆனால் இது இன்னும் மோசமான விஷயம் இல்லை. என் காதலன் வீட்டில் ஜெர்மன் கரப்பான் பூச்சிகள் மொய்க்கின்றன. ஒரு வருடத்திற்கு முன்பு ஏற்பட்ட பெட்பக்ஸ் தொல்லை காரணமாக அவன் மெத்தையை பிளாஸ்டிக் கவரால் சுற்றி வைத்திருப்பான். நான் தனியாக மிகவும் வசதியான ஒரு இடத்தில் வசிக்கிறேன். அதனால் இயல்பாகவே எனக்கு அவன் வீட்டில் தங்க விருப்பமில்லை. இப்போது அவன் உண்மையில் கடுப்பாகியிருக்கிறான். பிளாஸ்டிக் கவர் போட்ட பூச்சிகள் நிறைந்த அந்த படுக்கையில் தூங்க நான் மறுப்பதை நாங்கள் இருவரும் பொருத்தமற்றவர்கள் என்பதற்கான காரணமாக அவன் சொல்கிறான். உண்மையைச் சொன்னால் அவன் இருக்கும் அந்த மோசமான சூழல் எவ்வளவு விசித்திரமானது என்பது அவனுக்கு புரியவில்லை என்று நினைக்கிறேன்.